4,32,000 வருஷங்கள் கலியுகம். இன்னமும் 2012 ஏதோ போயிடுது, இதில் போயிடுது, இன்னமும் பேசுகிறா பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் இப்போ தான் 5128 வருஷங்கள் ஆயிருக்கு கலியுகம் பிறந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி 5128 வருஷங்கள் ஆயிருக்கு. நம்மாழ்வாருடைய அவதாரம் கலியுகம் பிறந்து 42ஆம் நாளுடைய அவதாரம். வருஷம் கிடையாது, நாள். கலியுகம் பிறந்து 42ஆம் நாள் நம்மாளுடைய அவதாரம். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். இப்போ நம்மாழ்வார் பிறந்து இப்போ நம்ம வருஷம் என்னன்னா 2025ன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவா என்ன சொல்லணும்னா நம்மாழ்வார் கணக்கு சொல்லணும். சுவாமி வருஷம் என்ன? 5128. அதுதான் கலியுகம் பிறந்து 5128. இது கலியுகம். அப்புறம் கலியுகம் 4,32,000 வருஷங்கள் கலியுகம். அதே போல் திரேதாயுகம், அதே போல் துவாபர யுகம், அதே போல் கிருதயுகம். இந்த 4 யுகங்கள் சேர்ந்தா எவ்வளோ தெரியுமா? 43,20,000 வருஷங்கள். 4 யுகம் சதுர்யுகம்னு பேர். 4 யுகங்கள் சேர்ந்தா 43,20,000 வருஷங்கள். 43,20,000 வருஷங்கள். இந்த 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகம் முடிஞ்சுருத்தோன்னா பிரம்மாவுக்கு ஆயுசு முடிஞ்சுடுறதா? பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியறது. என்ன கணக்குன்னு பார்த்துக்கணும். 12 hours ஒரு பகல் பொழுது முடியறது. அப்போனா 43,20,000 பெருக்கல் 1000 எவ்வளோ வருது தெரியாது. அத்தனை வருஷங்கள் போடுச்சுன்னா அவருக்கு என்ன சுவாமி, அவர் ஆயுசு முடிஞ்சிருமான்னா அப்போ தான் அவருக்கு 12 மணி நேரம் ஆகுது. பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரி பொழுது வரப்படும். அந்த மாதிரி திருப்பி 43,20,000 1000 பெருக்கி திருப்பி வந்துன்னா அப்போ ராப்பொழுது போகணும். அந்த மாதிரி ஒரு நாள், அந்த மாதிரி ஒரு வாரம், அந்த மாதிரி ஒரு மாதம், அந்த மாதிரி ஒரு வருஷம், அந்த மாதிரி 100 வருஷம். ஆனால் எப்படியோ போகிறது, எத்தனையோ கோடி 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 போகிறதுனா அத்தனை வருஷம் பல்லாண்டு. இது 3வது பல்லாண்டு. முதல் பல்லாண்டு நம்முடைய ஆயுசு பிரகாரம், 2வது பல்லாண்டு தேவருடைய ஆயுசு பிரகாரம், 3வது பல்லாண்டு பிரம்மாவுடைய ஆயுசு பிரகாரம். 10,000 ஆண்டு பிரம்மாவுடைய ஆயுசு பிரகாரம். ஆனால் பிரம்மாவுடைய ஆயுசு என்னது? 1000 சதுர்யுகங்கள். 43,20,000 வருஷங்கள் பெருக்கல் 1000 போட்டாச்சுன்னா எவ்வளோ வருதோ அந்த வருஷங்கள் போயிடுத்தோன்னா அவருக்கு ஒரு பகல் பொழுது போகிறது. அந்த மாதிரி கணக்கு போட்டு 100 வருஷம் கணக்கு போட்டாச்சுன்னா அந்த பல்லாண்டு தான் 3வது பல்லாண்டு, 10,000 ஆண்டு. சரி சரி சுவாமி போருமோனோ அப்படின்னா அப்போ கூட திருப்தி ஏற்படல பெரியாழ்வார். இத்தனை வருஷம் பல்லாண்டு பண்ணிட்டே சுவாமி, பெருமாள் இத்தனை வருஷம் இருக்க போறாரு, அப்போ திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லைன்ட்டார். அப்புறம் என்ன பண்ணார்? பல கோடி 100,000 4வது பல்லாண்டு, பல்லாண்டு, 10,000 ஆண்டு, பல கோடி 100,000. இந்த ஒரு பாட்டுக்கே நீ சரியா போயிடும். பல கோடி 100,000 இருக்கணுமே. பெருமாள் பார்த்தாரு, எல்லாரையும் நான் சமாதானப்படுத்தினேன், இந்த பெரியாழ்வார் சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பெரியாள் இப்போ பெருமாள் நினச்சிட்டார், ஓஹோ இவர் வேறமான்னு நினச்சிட்டாரு. பிராட்டி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. யாரா வந்தால் இல்லை கத்தியில் எடுத்து சண்டை போடுவாளா, இல்லை அம்பு விடுவாளா, இல்லை எதாவது பண்ணுவாளா? சண்டை போட மாட்டாளே. விரோதிகள்லாம் வந்தால் பிராட்டி சண்டை போடுவாளா? சண்டை போட மாட்டா. உடனே எனக்கு யாராவது விரோதி வந்துடுவா. விரோதி வந்தால் சண்டை போடுறவா இருக்கணும் போல் இருக்கு. பிராட்டி சண்டை போட மாட்டா, மங்களத்துக்கு ஆசாசனம் பண்ணுவா, அவ்வளோதானே தவிர அதில் சண்டை போடுறவா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, என்கிட்ட சுதர்சன ஆழ்வார் இருக்காரு. கருதுவிடம் பொருது புனல் கை நீட்ட சக்கரத்தன் புரஷ்ட கஷ்டார் சிவாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டிக்கிரியம் சுரஸ்திதாம் பிராண விநாச விஷ்ணு சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியன்னு இப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வார் இருக்காரு. ஏன் பயப்படுற? பயப்பட வேண்டாமே, இது இருக்காரு. பிராட்டி இருக்குன்னு சொன்னால் பயந்தார். உன்னோடு
அடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு. அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பல்லாண்டுன்னார். பெருமாள் பார்த்தார், இவர் எப்படிதான் பயத்தை தீர்க்கிறது? ஆயுதத்தையும் சொல்லிட்டேன், விராட்டியும் சொல்லிட்டேன், அவரையும் சொல்லிட்டேன், எப்படி சொல்றா? இவருக்கு இந்த சக்கரம் அங்கிருந்து போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் விரோதி வந்தா என்ன 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 ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாருனோ. அப்போ ஆயுதம் இங்கேயே இருக்கணும், அதே நேரத்தில் மற்றவா விரோதியும் போகணும். அந்த மாதிரி ஆயுதத்தை சொல்லுவோம். சொல்லியாச்சுன்னா அப்போ பெரியாழ்வார் பயப்பட மாட்டார் அப்படின்னு என்ன பண்ணார்? அடுத்த கடைசியில் தெரிவிக்கிறார், படைப்போர் கொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமம் பல்லாண்டு. அப்போ அப்பாஞ்ச சன்னியம் போகுமா? இது இங்கே தான் இருக்கும். இது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ நாச்சியார் திருமொழியில் ஒரு பாசனம், உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுகம் கண்படை கொள்ளில் கைவன் கடல் வண்ணன் கைத்தலத்தேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். இது நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் தெரிவிக்கிறார். சில பேருக்கெல்லாம் சத்திரம் இருக்கும், இது சத்திரம் இல்லை, இது ததியாராதன இடம், இது அன்னதானம் கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவைஷ்ணவா எந்த இடத்துலையும் அன்னதானம் சொல்லவே கூடாது, தஜியாராதனை தான். இது தஜியாராதனை. தஜியாராதனை முடிஞ்சுன்னா கோஷ்டி, கோஷ்டி முடிஞ்சுன்னா பெருமாள் சேவை, பெருமாள் சேவை வச்சா திருப்பி நம்ம நித்திய கர்மம் முடிச்சுட்டு திருப்பி நேராக தஜியாராதனை கோஷ்டி இதாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சில இடத்துல சத்திரம் கட்டி வச்சிருப்பா இல்லையா, அந்த சத்திரத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா வாசல் திண்ணையில் விற்கும், திண்ணையில் படுத்துக்குவான். மத்தியானமான சத்திரத்தை சாப்பாடு போடுவார், போய் சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னே திருப்பி வந்து படுத்துக்குவார். யார் தெரியுமா? சங்கத்தாழ்வார். சங்கத்தாழ்வார் அதான் பண்ணார். என்ன சுவாமின்னா, இவர் கையில் எந்த கை, இடது கையில் இருக்கிற வலக்கையாடி இடக்கை சங்கம். இடது கையில் யார் இருக்கிறது? சங்கத்தாழ்வார் இருக்காரணும். இவருக்கு பசி வந்து இருக்குன்னா என்ன பண்ணுவார்னா, இங்கே பக்கத்துலேயே இருக்கார், இப்படி வாய்ப்பு வந்துடுவார். பகவானுடைய அத்தராமிருதம் இருக்கு இல்லையா, அந்த அத்தராமிருதத்தை சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுதுன்னு தூங்கணும் போகணும். என்ன பண்ணுவார்? அதே கையே படிக்கான்னு வச்சுட்டு இங்கேயே படுத்துருவார். இதை நாச்சியார் தெரிவிக்கிறாங்க, உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. புரியுதா? உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். அப்போ எனக்கு சாப்பாடு பசியாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது சுவாமி, ரொம்ப தூரம் போக வேண்டாம். அது சில பெருமாள் பக்கத்துலேயே வச்சுப்பார். சில பெருமாள் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நீங்கள் திருவள்ளூர் போனேன்னா கொஞ்சம் தண்ணி இருப்பார் பெருமாள். தேவைப்படுறவங்க இந்த பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்பார். காந்த குத்தோலர்கள் தண்ணி, ஏன்னா பக்கத்துலேயே இருக்கா இல்லையா. இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வந்தாச்சுன்னா அவருக்கு அந்த அத்தராமிருதம், அந்த வாயமிருதத்தை நல்லா பருகிடுவார். படிக்கிட்டே வயிறு ஃபுல்லாக எடுத்துடும். வெண்டிங்க உண்ட மயக்கம் தொடரும் உண்டணும், சாப்பிட்டோன்னு தூங்கணும். உடனே என்ன பண்ணுவார்? அது படுக்க வேணும். கடல் வண்ணன் கைத்தலத்தை இங்கே இருக்கா இல்லையா. இப்போ இவரை வச்சுட்டு இருக்கேன், நீ பயப்படாதான்னு. இவரை வச்சுருக்கேன், பயப்பட. இப்போ பயப்படலாமா கூடாதா? இப்போ பயமே இருக்கப்படாது. ஏன்னா இப்போ எதனால் பயம் வந்தது? சக்கரத்தாழ்வார் போயிடுவார்னு பயம் வந்தது. அதே போல் விராட்டி சண்டை போட மாட்டேன்னு பயம் வந்தது. உம்மோடும் நான் அடியோமோடும் நின்னோடும் நான் இருக்கேனா இல்லையான்னு பயம் வந்தது. இப்போ இந்த சங்கத்தாழ்வார் இருக்கிறபடியால் கையை விட்டு போக மாட்டார். அது மட்டும் இல்லை, இங்கேயே இருக்கிறாரு, பயம் இல்லையேன்னா இவர் என்ன பண்ணார்? நேராக ஒரு பிரதட்சணம் பண்ணார் பெரியாழ்வார் பெருமாளை. இப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு வரார். பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றச்சே இந்த பின்னாடி பிறகு வாழி இருக்குன்னு திரும்பணும். பின்னாடி முன்னிலும் பின்னாடியே தேவன் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு முன்ன அழகாக காட்டிலும் பின்னாடி அழகு இருக்கே, அதுதான் இன்னும் அழகு அதிகம். அதுதான் அந்த பெரிய பெருமாள் ஏன் இப்படி சயனிச்சுட்டு இருக்காரு தெரியுமா? வடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கின்னு சொல்கிறவனும் அப்படி சொல்கிறபடியாக. ஏன் தென்திசை நோக்கிறார்? அதே பெரிய பெருமாள் பின்பாகம் வடக்கு நோக்கி இருக்கு, பெரிய பெருமாளுடைய முன்பாகம் திருமுக மண்டலம் தெற்கு நோக்கி இருக்கு. ஏன் பின்பாகம் வடக்கு நோக்கி இருக்குன்னா, பின்னாடி இருக்கிறவாள்லாம் வடக்கில் இருக்கிறவாள்லாம் முரட்டு சம்ஸ்கிருதம். அவளால் அந்த சம்ஸ்கிருதத்தை வாசித்து அவள் திருந்த மாட்டாள். பின்னழகை காட்டி திருத்தலான்னா அந்த பின்னழகு இருக்கு. அதுதான் வடக்கு நோக்கி இருக்கார் அவர், பின்னழகு பிரதாமாக இருக்கு. இப்போ அதே போல் இவர் பின்னாடி சேவிச்சுட்டு வரார். சேவிச்சுன்னு வரைச்சே பின்னாடி இருக்கோட அழகை சொல்லணுமோனோ, அதுக்கு பல்லாண்டு பாடணுமோனோ, பாடலை கண்ணை முடிஞ்சார். அப்படி பிரதட்சணம் பண்ணார். இப்படி பிரதட்சணம் பண்ணி இந்த பக்கம் வந்த உடனே இப்போ இந்த கையில் சக்கரம் இருக்கும், வலது கையில் சக்கரம் இருக்கும். நீங்கள் இதில் கற்பனை பண்ணால் தான் வலது கையில் சக்கரம் இருக்கும், இடது கையில் சங்கம் இருக்கும். இப்படி பெரியாழ்வார் நின்று இருக்கார்.
அப்படியே இப்படி வந்துட்டு இருக்கார். இங்கே வந்து பின்னழகு இருக்கணும், பின்னழகை சேவிச்சார். சேவிச்சுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கலாமோ, இல்லை அதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாமா, பல்லாண்டு சொல்லியிருக்கலாமோ, சொல்லாமல் என்ன பண்ணார், கண்ணை முடிட்டார். ஓ என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு வந்துட்டார். அப்படி இப்படி வந்தார். இந்த பக்கம் வந்து நின்றார். இந்த பக்கம் நின்று இப்போ சங்கத்தாழ்வார் சேவிக்கணும். சங்கத்தாழ்வார் சேவிச்சிட்டார். சேவிச்சுட்டு சேவிக்கச்சு என்ன பண்ணார்னா தன்னோட முகத்தை இப்படி திருப்பிட்டார். முகத்தை திருப்பிட்டார். சங்கத்தாழ்வார் பார்க்கல, தன்னுடைய முகத்தை அந்த பக்கம் திருப்பிட்டார். பெருமாளை பார்க்காம அந்த பக்கம் திருப்பிட்டார். அந்த பக்கம் திருப்பிண்டா என்ன ஆகும்? இப்போ எனக்கு பின்னாடி யாரோ இருக்கான்னு வச்சுக்கேன், நான் என்ன சொல்லுவேன், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு தானே சொல்லுவேன். முன்னாடி இருந்தால் இவரை கூப்பிடுங்க சொல்லுவேன், பின்னாடி இருந்தாலும் சொல்லுவேன். அப்போ என்னால் என்னுடைய கண்ணால் பார்க்க முடியலன்னா, என்னுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவேன், அவரை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடி இருந்தால் இருக்கார இவரை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்கிறேன் போனோம். இப்போ இவரால் பார்க்க முடியல சங்கத்தாழ்வாரை. ஏன் பார்க்க முடியலன்னு பின்னாடி சொல்கிறேன். பார்க்க முடியாத வழியாலே முகத்தை வேற திருப்பிண்டார். திருப்பிண்டு அப்பாஞ்ச சென்னியமும் பல்லாண்டு. சக்கரத்தாழ்வாருக்கு அந்த சக்கரத்தாழ்வார்னு சொல்லலை, விராட்டிக்கு அந்த விராட்டின்னு சொல்லலை, பெரியாழ்வார் சொல்லும் போது அந்த பெரியாழ்வார்னு சொல்லலை. ஆனால் சங்கத்தாழ்வாரை சொல்லும் போது மட்டும் அப்பாஞ்சனா தனக்கு முன்னாடி அந்த பாஞ்சசன்யம் இல்லை, அந்த சங்கத்தாழ்வார் இல்லை. ஏன்? அவர் அங்கே பெருமாள் அங்கே தான் இருக்கார். இவர் தான் முகத்தை திருப்பிட்டார். முகத்தை திருப்பிட்டு அப்பாஞ்ச சென்னியம், எனக்கு பின்னாடி பெருமாள் இருக்கா வச்சுக்கேன், அப்பாஞ்ச சென்னியம் பண்ணது இப்படி கையை காமிச்சேன். பெருமாள் பார்த்தார், என்ன இப்போ சொல்லிட்டு இருக்கார், எது பண்ணிட்டு இருக்காருன்னா, இத்தனை நாய் நீ காமிச்சதே தேவலை, இந்த சங்கத்தாழ்வாருக்கு தான் இன்னும் ஆபத்து அதிகம்னு. பிராட்டி கூட ஆபத்து அவ்வளோ இல்லை, எனக்கும் அவ்வளோ ஆபத்து இல்லை, சக்கரத்தாழ்வாருக்கும் அவ்வளோ ஆபத்து இல்லை, சங்கத்தாழ்வாருக்கு தான் அவ்வளோ ஆபத்து பண்ண. ஏன்னா என்னுடைய கண் திருஷ்டியை பற்றும் போட்டு இவர் திரும்பிட்டார். இத்தனை நாள் பயம் எதனால? மற்றவாளால் பயம் வருமான பயம். இப்போ என்னாலேயே சில பேர்லாம் குழந்தைகளாம் பாருங்க, அப்படி அந்த குழந்தைக்கு என் திருஷ்டியே பற்றும் போட்டு அந்த குழந்தை இப்படி இப்படி நெட்டி எடுப்பார். பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்படி நெட்டி எடுப்பார், என் திருஷ்டியே பற்றும் போட்டுருக்கு. இப்போ அந்த நிலை வந்துவிட்டு யாருக்கு? பெரியாழ்வாருக்கு அந்த நிலை வந்துவிட்டு. அந்த நிலை வந்தபடி என்ன பண்ணுறாருன்னா முகத்தை திருப்பிண்டார். ஓ என்னால் பார்க்க முடியாது, சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் கித்தித்திருக்குமோ ஆண்டாள் தெரிவிக்கிறாளியான்னா அந்த சங்கத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய வைபவம் யாருக்கும் கிடையாது இப்படின்னு சொல்லிட்டார். அப்பாஞ்ச சென்னியமும் பல்லாண்டுன்னு சொல்லிட்டார். இதை சொன்ன உடனே பெருமாள் பார்த்தார், என்ன இவர் இது மாதிரி பண்ணிட்டுருக்காரு, என்ன இவருக்குனார்? அப்போ அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயின் வளமாற்றி வாழ்கின்ற மங்கையும் வடிவாற்று வளத்திலும் சுடராடியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கம் அப்பாஞ்ச சென்னியம் பல்லாண்டு சொல்லிட்டார். சொல்லி முடிச்ச உடனே சரி எடுத்து இது திருப்தியெல்லாம் எடுத்தாச்சு, இது முடிஞ்சு போச்சு, மங்களாசாமி முடிஞ்சு போச்சுன்னு அப்பவும் திருப்தி ஏற்படலை. திருப்தி ஏற்படலை. பெரியாழ்வார் திருப்தி ஏற்படாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை நாம் மட்டும் மங்களாசாசனம் பண்ணால் போகாது, ஓட்டி சேர்க்கணும். ஏன்னா நான் மட்டும் மங்களாசாசனம் பண்ணால் போகிறா, பெரியாழ்வார் அந்த எண்ணம் வந்துருக்கு. பெருமாளுக்கு இருக்கிற கோட்டானு கோடிக்கோவே மங்களாசாசனம் பண்ணால் கூட போகாது, அவ்வளோ வைபவம் பெருமாளுக்கு. அப்போ கோட்டி சேர்க்கணும். கோட்டி சேர்க்கணும். இப்போ நம்ம தஜாராதனை ஆண்டாள் கோட்டி வந்துட்டுருக்கா, புருஷா கோஷ்டி வந்துட்டுருக்கா, எல்லாம் சேர்த்துருக்கா, எல்லாரும் கோட்டி சேர்த்து சேவாக்காலாம் போயிட்டுருக்கோம். அதே போல் பெரியாழ்வாருக்கும் கோட்டி சேர்க்கணும். யாரை சேர்க்கலாம் சாமி? கோட்டி சேர்க்கணும்னா ஸ்ரீ வைஷ்ணவனை சேர்த்துக்கணும். இப்போ வாசலில் யாரோ போயிட்டுருக்கா, வீசிட்டு போகிறா, அவளை கூட முடியுமா? உள்ள அவளை கூட முடியும். இந்த நிலையில் இருக்கிறவா தான் இதில் அதுன்னு சமாஷனம் ஆனவா, ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவா, திருவந்தாவை சாத்தின்னு இருக்கவா, அவளை கூப்பிடணும். வாசலில் யாரோரோ போயிட்டுருக்கா, எப்படியே போயிட்டுருக்கா, அவளெலாம் கூப்பிட முடியுமா? பெரியாழ்வாருக்கு அவளையும் கூப்பிடணும்னு ஆசை. சுவாமி நாங்களாம் கூப்பிடவே இல்லையே சுவாமி, ஸ்ரீ வைஷ்ணவா தான் உள்ளே வர முடியும், ஸ்ரீ வைஷ்ணவா தான் தஜாரம் அனுபவிக்க முடியும், கண்டவாளுக்கு இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறோமோ. இப்போ பெரியாழ்வாருக்கு அந்த நிலை இல்லை. ஏன்னா எல்லா